வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெண்டன்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டெரகோட்டா பெண்டன்ட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு க்ளே எடுத்துக்கணும். அதை நான் வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இந்த பிசைகிறது தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அப்படின்னா தான் வந்து ஏர் பபிள்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. அப்போ தான் வந்து கிராக் எதுவுமே விழுகாது. ஸோ நல்லா அதை வந்து பிசைஞ்சிட்டு ஒரு பால் ஷேப்பில் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு சர்ஃபேஸ் வச்சு அதில் சைடில் 2 சைட்லேயுமே வந்து ஏதாவது ஒரு டைல்ஸோ இல்லை ஒரு பேம்பூ ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும். ஸோ தட் அதோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு 2 சைடும் கரெக்டாக வரும். ஸோ நல்லா அதை வந்து சர்ஃபேஸ் வந்து நல்லா சேம் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளோட பெண்டன்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்டை வெட்டி அது மேலே வச்சு நம்ம அளவு எடுத்து அதை வந்து வெட்டிக்கணும். ஸோ நைஃப் எடுத்து ரொம்ப பொறுமையாக அதை வந்து வெட்டிக்கோங்க. 4 சைடுமே வந்து நீட்டாக வெட்டிட்டா நம்மளுக்கு வந்து அழகான மோல்டே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ அதை வெட்டினதுக்கப்புறம் அதில் சைட்ஸில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா க்ளே இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து ஸ்மூத் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக வாட்டர் எடுத்து நல்லா அந்த சர்ஃபேஸை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா 4 சைட்ஸுமே வந்து பண்ணிக்கோங்க. நல்லா சர்ஃபேஸை நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு ஸோ இப்படி நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மேலே உள்ள பார்ட்டை மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிளுக்கு வந்து நான் வந்து காயின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காயின் வச்சு ரவுண்டு லைட்டாக ஒரு தடம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடில் வச்சு அது மேலேயே வந்து போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து வந்துடும். ஸோ அதையுமே வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இன்னொருக்க கூட நம்ம வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ரவுண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் வந்து பென் இருக்கு இல்லையா, பென்னோட ரீஃபில் எடுத்துகிட்டா அதில் ஒரு ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு குட்டி ரவுண்ட் போட்டுட்டு அந்த நீடில் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு இன்னும் குட்டி ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் போடணுன்றதுக்காக மேலே வந்து ஒரு டப்பாவோட கேப்பை வச்சு இன்னொரு ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்க்காக இது வந்து டாட்டாக ஒரு டிசைன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ராப் டிசைன் மாதிரி. இது நான் எதை யூஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னா, பெயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கு வந்து புதுசாக ப்ரெஷ் வாங்கினோன்னா அது மேலே வந்து ஒரு கேப் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அதை நல்லா பெண்ட் பண்ணி அதை வச்சு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். அந்த 2 ஷேப்புமே வந்து நான் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட கேப் வச்சு போட்டது தான். ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி கோடு மாதிரி இதையுமே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த இதை சுற்றி நம்ம வந்து ஒரு பீடு வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டிசைன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போடணும். இதுவுமே வந்து ஒரு டிசைன் தான். இதுக்கு நம்ம அந்த லைனுக்கு மட்டும் வேறு கலர் பெயிண்ட் பண்ணோன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்து ஆர்எல்ஸ் நைஃப் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த பீட்ஸ் வந்து 1 ஹவருக்கு இப்போ நம்ம ஒரு பெண்டன்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த பீட்ஸ் வந்து செஞ்சு வச்சிடணும். ஏன்னா க்ளே வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு சுற்று வந்து சுருங்கும். ஸோ நம்ம போடுற டிசைன் நம்ம வைக்கிற பீட்ஸ் எல்லாமே வந்து அதோட ஷேப்பை வந்து மாற்றும். ஸோ நம்ம அந்த பீட்ஸை வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணோன்னா தான் அது காஞ்சதுக்கப்புறம் மேலே கீழே ஏற்றி இறக்கி வந்து வராது. ஏன்னா ட்ரை ஆகும்போது நான் சுருங்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 1 ஹவருக்கு முன்னாடி செஞ்சு வச்சோன்னா அந்த பீட் நம்ம வச்சது வந்து அதே போலயே வந்து இருக்கும். ஸோ அதை அட்டாச் பண்ணிட்டு நான் மேலே ஒரு தாயத்து டிசைன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதான் இதனோட ரெஃபரன்ஸ் பிக். ஸோ இதை பார்த்து தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இதனோட நெக்ஸ்ட் அப்டேட் பேக்கிங் வீடியோ அண்ட் பெயிண்டிங் வீடியோவும் நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.